இன்றைக்கு தியானிக்கும்படியாக குறைவுகளை நிறைவாக்கும் அபிஷேகம். ஆமென். குறைவுகளை நிறைவாக்கக்கூடியதான அபிஷேகம் என்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல நாம இருந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்வோம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் வாசிக்கலாம். ஆமென். பாருங்க, ஒரு வார்த்தைய அடிமையாக்கி கொள்ள வந்தான்றதுக்கு நான் ஆமேன் சொல்லல. அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதுக்கு தான் நான் ஆமேன் சொல்றேன். கவனிங்களா? குறைவுகளை நிறைவாக்குகின்ற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும். கவனிக்கணும், இவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்த தீர்க்கதரிசியாக அவன் இருந்தானா. ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு குறைவு, அதனால அவன் கடன்பட்டு இருக்கிறான். கவனிக்கணும், ஊழியக்காரன் மரித்தே போனாலும் கர்த்தர் அவன் குடும்பத்தை பராமரிக்க அவர் மறக்கவே மாட்டார். ஊழியக்காரனே அவன் செத்து போய் அவன் மரித்து போனாலும் கூட அவன் குடும்பத்தை கர்த்தர் பராமரிப்பதற்கு, போஷிப்பதற்கு ஒரு நாளும் ஆண்டவர் மறக்க மாட்டார். அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்தவள் எலிசாவை பார்த்து சொல்றா, தான் புருஷனை பத்தி என்ன ரிசல்ட்? அவன் ஊரெல்லாம் போய் கடை வாங்கிக்கிட்டு இருந்தான்னு சொல்லல. உமது அடியாளாகிய புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். நம்ம கர்த்தருக்கு இந்த உலகத்துல பயந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். விளங்குதா? அப்ப கர்த்தருக்கு பயப்படணும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சோதனை செஞ்சதுக்கு அப்புறமா சொன்னாரு, நீ இப்பொழுது எனக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். யோபுவை குறித்து சொல்லும் போது அவன் என்ன செஞ்சானா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து புல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமா இருந்தானா. அப்ப நம்ம கர்த்தருக்கு பயந்தா நம்ம நல்லா இருப்போம். வேத வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. வசனத்தை சொல்லணும். சொல்லும் போது எங்கேயோ பறி கொடுத்த சிந்தையில உட்கார்ந்து இருக்க கூடாது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. வசனம் பாருங்க, சூப்பரான வார்த்தை. அந்த எபிரெய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்க குடும்பங்கள் தலைக்கும், உங்க குடும்பங்கள் செழிக்கும், உங்க குடும்பங்கள் கனி கொடுக்கும், உங்க குடும்பங்கள்ல துளிர் விடுகிற ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். அவங்க கர்த்தருக்கு பயந்தனால அவங்க குடும்பங்களை தலைக்கும்படி கர்த்தர் செய்தாராம். பாருங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ பழகுங்க. எலிசா கிட்ட கர்த்தருக்கு என் புருஷன் பயந்து நடந்தான், ஆனா என் வாழ்க்கையில ஒரு குறைவு. என் வீட்டுக்காரரு என் புருஷன் இருந்தப்ப கடை வாங்கி இருந்தாரு, அந்த கடனை கட்ட எனக்கு நிர்வாகம் இல்ல, நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி தெரியல, மனம் கலங்கி நிற்கிறேன் அப்படின்னு எலிசா கிட்ட ஒரு தேவனிடத்துல சொல்வதை போல தீர்க்கதரிசியாகிய எலிசாவினிடத்துல போய் அந்த தீர்க்கதரிசியின் மனைவி தன்னுடைய குறைவை சொன்னால். உங்கள் குறைவுகளை சொல்லுகின்ற இடம் தேவ சமூகம். மனிதரிடத்திலே போய் உங்கள் குறைவுகளை சொல்லாதீர்கள். நீங்கள் தேவனுக்காக வாழ்ந்து தேவனுக்கு பயந்து நீங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது
நீங்கள் தேவனிடத்தில் தைரியமாய் உங்கள் குறைகளை போய் நீங்கள் சொல்லலாம். போய் என்ன சொல்றாங்க, கர்த்தருக்கு முதல்ல என்ன செய்யணும்னா ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறணும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கணுங்க. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து இருந்தா அவர் நிச்சயமா உங்களை வாழ வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு தேவையான நன்மைகளை குறைவின்றி கண்டிப்பாக கொடுப்பார், வழங்குவார். இதுல எந்த மாற்றமுமே கிடையாது. கடன் கொடுத்தவன் என்ன செய்ய வந்தானா, 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ளும்படி வந்தான். அவங்களுக்கு இருந்த 2 பிள்ளைகள், குமாரர்கள், 2 பசங்க. கடை உன்னால கொடுக்க முடியல, உன் வீட்டுக்காரர் இறந்துட்டாருமா, இனி நீ எங்க இருந்து கடை கட்ட போற? அதனால எனக்கு என்னன்னா உன் பிள்ளைகள் 2 பேரையும் அப்படி என்ன செய்றேன், நான் எடுத்து கொண்டு போய் என் வீட்டுல அடிமையாய் வைத்து, நீ என்கிட்ட பட்ட கடன் இருக்குல்ல, அந்த கடனெல்லாம் இவர்களை என்னோடு கூட அடிமையாக வைத்து இவர்களை வேலை வாங்கி அந்த கடனை நான் சரிப்படுத்திக்கிறேன்னு சொல்லி அடிமையாக்குவதற்காக வந்தான். சாத்தான் தான் அடிமைப்படுத்துகிறவன், அடிமைத்தனத்திலே வாழ வைக்கிறவன். ஆனா ஆண்டவர் இயேசுவோ வேதவசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் விடுதலையாக்கினால். ஓய்வு நாள்ல சாத்தான் 18 வருஷமா ஒரு பெண்ணை பலவீனப்படுத்தி இப்படி கூனியாவே வைத்திருந்தான். ஆனா கர்த்தர் சாத்தான் அடிமைப்படுத்தி பலவீனப்படுத்தி வைத்திருந்த அந்த அம்மாவை ஆண்டவர் எழுந்து நில்லு, ஆலயத்துல நீ எழுந்து நிமிர்ந்து நில்லுன்னு சொன்னாரு. அவள் கூனி அன்றையிலிருந்து அவள் விடுதலையானாள். விளங்குதா? ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, கடனை முதலாவது தேவன் என்ன செய்யறாரு, வெறுக்கிறார். கடன் படக்கூடாது. கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு வசனம் சொல்லுது. கடன் கொடுத்து கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அடிமையா? ஆண்டவரே, நான் அடிமையான ஒரு வாழ்க்கை நான் விரும்பல. ₹1 கூட ஆண்டவரே நான் கடை வாங்காம நான் வாழ எனக்கு பலன் தாங்க சாமி அப்படின்னு நீ ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கடன் வாங்காத ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை, உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி உங்களை நன்மைகளாலே நிரப்பி நீங்கள் பிறருக்கு கொடுக்கும்படியாக தேவன் வாழ்வை கொடுப்பார். ஏன்னா எதுல கடன் படணுமா? அன்பு கூறுகிறதுல மட்டும்தான் கடன் படணுமா? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்ற ஒன்றிலும் கடன் படாதிருங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்ற ஒன்றிலும் கடன் படாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசேஷ வாக்குத்தத்தம் என்ன? நீ அநேகம் ஜாதிகளுக்கு என்ன தெரியுமா? நீ அநேகம் நாடுகளுக்கு நீ கடன் கொடுப்ப. ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அநேகம் நாடுகளுக்கே கடன் கொடுக்கிற ஒரு சாக்கியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிறார். நீ அநேகம் தேசங்களுக்கு, நாடுகளுக்கு, ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. நீங்க தானே சொல்லி பாருங்க, காலையில் எழுந்து நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்குவது இல்லை. அப்படி தினம் சொல்லிக்கிட்டே வாழ்நாள் ஃபுல்லா கடனே வாங்க மாட்டேன், கடன் கொடுக்க வைப்பாரு கர்த்தர். அப்படி உன்னை ஆசீர்வதிப்பாரு. அம்மாவோட பாருங்க நிலைமைய, 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான். இந்த அம்மா போய் இனி வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவர் எவ்வளவு கடன் வைத்தார் என்று சொல்லி தெரியல. பிள்ளைகளை கூட்டிட்டு போனா என்ன நடக்கும் சொல்லுங்க? அந்த அம்மா தவம் கிடந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளைகளையே கடனுக்கு பதிலாக அடிமைப்படுத்தும்படியாக அந்த கடன் கொடுத்தவங்க வந்து நின்னா அந்த அம்மாவோட உள்ள எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும் கொஞ்சம் சற்று கற்பனை செய்து பாருங்க. அந்த அம்மாவோட வயிறு எவ்வளவு துடித்திருக்கும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்க. ஒரு நாள் பிள்ளைகள் இல்லை அப்படி சொன்னா நம்முடைய முகமெல்லாம் வாடி போய் விடுகிறது. பிள்ளைகளை பற்றிய நினைவுகள் நம்மளை என்ன செய்யுது, எப்போதும் நம்மளை சுத்தி சுத்தி வருது.
பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வந்து விட்டார்கள். கண்ணீரோடு கூட அந்த தாயார் நின்றார்கள். என்ன செய்வது என்று சொல்லி வழி தெரியாமல் நின்றார்கள். தேவன் அந்த அம்மாவுக்கு ஒரு வழியை வைத்திருந்தார். உங்களுக்கும் கூட தேவன் உங்கள் வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்கள் கடனை தீர்ப்பதற்கு, உங்கள் குறைவை மாற்றுவதற்கு ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். முதல்ல இங்க பாக்குறோம், எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லாரு, என்னை நம்பி வந்திருக்கிற நீ என்னுடைய பிள்ளையாக இந்த உலகத்துல வாழுகிற, நான் உனக்கு என்ன செய்யணும்னு அவர் கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்யட்டும்? ஆண்டவரே, நாங்கள் பார்வை அடைய வேண்டும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி சாலமோன்ட்ட கேட்கிறாரு. ஆண்டவரே, சிறு பிள்ளையா இருக்கிறேன், இவங்க முன்னாடி போய் வர்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லப்பா, எனக்கு ஞானம் கொடுங்கன்றா. சொப்பனத்துலதான் கேட்டான். கர்த்தர் வாழ்நாள்ல முழுவதும் அவனை போல ஞானம் உள்ளவனை கர்த்தர் இந்த உலகத்துல வைக்கல. கேளாத ஐஸ்வர்யத்தையும் சத்துருக்களின் புராணனையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன செய்யணும்? அவரிடத்துல தெளிவாய் சொல்லுங்க. உங்களுடைய குறைவுகள் அவரிடத்துல தெளிவாய் சொல்லுங்க. அவனுக்கு என்ன செய்யணும்னு அவ சொல்றா. அந்த அம்மா, என்னிடத்துல ஒரு கூட எண்ணெயை தவிர வேறு ஒன்றும் உங்களது அடியாள் இடத்துல இல்ல. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து அவர் கேட்கிறார். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். புரியுதா? நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம வேண்டிக் கொண்டோம்னா அவர் நிச்சயமாக அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருப்பா. அவர் இருதயத்தோட வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், உனக்கு கொடுப்பாரு. விண்ணப்பத்தை கேட்பவர், ஜெபத்தை கேட்பவர். நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனேயே அவள் உறுதியாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டாள். ஒரு வாக்கு தத்தம் வருகிறது அவனுடைய வாயிலிருந்து, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. உடனே ஒருத்தர்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கார்கள் நின்று கொண்டு இருக்கிறது. கார்களை தவிர அவர்கிட்ட எதுவும் இல்லை. அவனுக்கு என்ன செய்யணும்? அதுல ஒரு கார் வேணும்ப்பா. என்கிட்ட காரே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா தருவாரா தரமாட்டாரா? கட்டாயமாய் தருவார். வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலேயே உழைப்பான். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. சமாதானத்தை பத்தி பேசினாங்க. ஆண்டவரே, எனக்கு சமாதானம் இல்ல. சமாதானத்துக்கான வாக்குத்தத்தம் என்ன? சமாதானத்தை உனக்கு நான் வச்சுட்டு போறேன்னு சொல்லி இருக்கீங்களப்பா, எனக்கு கொடுங்க. யாக்கோபு வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபித்தானா. ஆண்டவரே, நீர் அப்படி சொன்னீரே, நீ உன்னுடைய தேசத்துக்கு புறப்பட்டு போ, உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எனக்கு தாங்கன்னு சொல்லி நின்னா. அதே மாதிரி பைபிள்ல என்னென்ன வாக்கு தத்தங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வாக்கு தத்தங்கள் யாருக்கோன்று நினைக்கிறத விட்டுட்டு அது எனக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை நான் நம்பணும். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு கூட அதை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள். வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்துல எப்படி இருக்க முடியும்? நம்ம ஜீவனுள்ள தேவனுக்காக நாம என்ன செய்யணும்னா சுடர்களை போல அந்த உலகத்துல பிரகாசிக்க முடியும். பாக்குறோம், என்ன இருக்குப்பா, என்ன இருக்குன்னு கேட்டா, நான் உனக்கு என்ன செய்யணும்னா என்கிட்ட என்ன இருக்குன்னா, உங்ககிட்ட இருக்கிறத கர்த்தர்ட்ட கொடுங்க. ஆமென். உங்ககிட்ட உன்னிடத்துல உள்ளத அவர்கிட்ட கொடு. உங்ககிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம் தான் இருக்கு. அது சின்ன பையன் கையில இருந்துச்சு. 2 மீன் 5 அப்பம் இல்ல.
நம்ம போய் சின்ன பிள்ளையோட கையில பிடிக்கிட்டு வந்தோம்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க? ஆமா, பாடுறா, சின்ன பிள்ளையோட கையில இருந்து பிடிக்கிட்டு போறான், இவன் சீசனா. ஆண்டவர் சிறு பிள்ளைகளை போல நம்ம கொடுக்கறதுல இருக்கணும். அந்த பிள்ளை கொடுத்துருச்சு பாத்தீங்களா? ஆனா சின்ன பிள்ளையோட கையில அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு மிட்டாயை கொடுத்துட்டு கேட்டு பாருங்க, தரவே தராது. சின்ன பிள்ளையோட கையில பணத்தை கொடுத்துட்டு கேட்டு பாருங்க, தராது. ஒரு பொம்மையை கொடுத்துட்டு கேட்டு பாருங்க, தராது. ஆனா அந்த சிறு பிள்ளை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு சந்தோஷமாக இருந்தால், அந்த சிறுவன் அந்த சிறுவன் கையில 5 அப்பம் 2 மீன் இருக்குன்றத கண்டுபிடிச்சாங்க சீசர்கள். உங்க கையில 5 அப்பம் 2 மீன் தான் இருக்காது, ஆண்டவருக்கு கொடுங்க. ஒரு கூட என்னதான் இருக்கு, ஆண்டவருக்கு கொடுங்க. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, அதை நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன்னா அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்யறது? ஒரு கூட என்னதான் இருக்கு, நான் என்ன செய்யறது அடுத்த வேலைக்கு? இந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு அம்மா ஆண்டவர் ஆலயத்துல எல்லாரும் காணிக்க போட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? எல்லாரும் காணிக்க, முதல்ல நிறைய பணம் வச்சிருந்தவங்க எல்லாம் கொண்டு வந்து போட்டு போட்டு போனாங்க. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணுச்சு அப்படி தெரியுமா? மெதுவா வந்துச்சு அந்த ஏழை விதவை, ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு டப்புன்னு போட்டுச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, நாங்க தான் ரொம்ப போட்டோம். ஆனா ஆண்டவர் இந்த அம்மாவை பார்த்து சொன்னாரு, உங்க எல்லாத்த விட இந்த அம்மா நிறைய போட்டுச்சு அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்றாரு? நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆயிரங்களா லட்சங்களா போட்டிருக்கலாம். ஆனா இந்த அம்மா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இல்ல, அதையே ஆண்டதுக்காக போட்டுருச்சு. மெச்சப்பட்டது. நீ கர்த்தர் உன்னை மெச்சத்தக்கதாக கொடு. கர்த்தர் உன் காணிக்கையை மெச்சத்தக்கதாக, உன் தேவைகளை நிறைவாக்கி உன்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கொடு. அந்த ஒரு கூட எண்ணெய ஆனா இல்லன்னு சொல்லக்கூடாது. என்னதுங்க? இல்லன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரிடத்துல இல்லன்னு சொன்னப்ப என்ன நின்னு போச்சான். அடுத்து நீங்க பார்க்க போறீங்க பாருங்க. அப்பொழுது அவன் உன் பக்கத்து வீட்டுக்காரன், அயல் வீட்டுக்காரன் சுத்தி சுத்தி குடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் என்ன செய்ய? என்ன பாத்திரம்? வெறும் பாத்திரமா ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தா அந்த வெறும் பாத்திரங்களை என்ன செய்வார் ஆண்டவரே? ஆசீர்வாதங்களாலே எண்ணெயினாலே நிரம்பி வழிய செய்தாருங்க. புரிந்து கொள்ளுங்க. வெறும் பாத்திரத்தை கேட்டுட்டு வாங்க சொல்றாரு. அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி பாருங்க, கவனிங்க. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? ஒரு குடம் என்ன? அந்த ஒரு குடம் என்ன இருக்குல்ல, பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் போய் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வந்து உன் வீட்டுக்குள்ள வைத்து, யாருக்கும் தெரியக்கூடாது, உன் அறை வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்க, அங்க அமர்ந்து உன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு குடத்துல இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் என்ன செய்ய, அதுல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று. ஊற்ற ஊற்ற என்ன நடந்தது? மேல இருந்து கர்த்தர் ஊற்ற ஆரம்பித்து விட்டார். நல்லா கவனிங்க. நீங்க இங்க ஊற்றுனீங்க, ஆனா கர்த்தர் வானத்தில் இருந்து எவ்வளவு ஊத்திருப்பாங்க? ஒவ்வொரு பாத்திரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம். ஒரு குடம் தானே இருக்கு. அவன் நிறைய பேர் இந்த ஒரு மாதிரி ஆளுகள் எல்லாம் போய் நிறைய அண்டா மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பாங்க, பெரிய பெரிய பாத்திரங்களை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த பாத்திரங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துறப்ப இங்க ஊத்துறது கொஞ்சமா ஊத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த அம்மா. ஆனா பரலோகத்திலிருந்து தேவன் அந்த கொஞ்சம் எண்ணெயில அவருடைய குழாயை திறந்து விட்டுட்டாருங்க. அங்கே நிரம்பி வழிய ஆரம்பித்தது. ஒரு குடம் எண்ணெய் பரலோகத்தினுடைய தைலத்தினாலே, பரலோகத்தினுடைய ஒலிவ எண்ணெயினாலே நிரப்பப்பட்டது. நிரம்பி 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 வழியுது. அதை யாரெல்லாம் பாக்குறா? அந்த அம்மா 2 மகனும் சேர்ந்து, எவ்வளவு அதிசயமா அந்த எண்ணெய் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியுதே. வெறும் பாத்திரம் நிரம்பிருச்சா? வெறும் பாத்திரம் நிரம்பிருச்சா? நான் கேட்கிறேன். உங்ககிட்ட இருந்த கொஞ்சம் எண்ணெய் அதுல ஊற்றப்பட்ட பொழுதுதான் நிரம்பியது. அது போலதான் உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சமும் கர்த்தருடைய கையில, கர்த்தருடைய ஊழியத்திற்காக கர்த்தரின் சமூகத்துல கொண்டு வரப்படும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உன்னுடைய வாழ்வினுடைய குறைவுகள் மாற்றப்படும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்ன்றார் ஆண்டவர். அங்க ஊற்றப்படுது. ஊற்ற ஊற்ற கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறக்க ஆரம்பிக்கிறாரு.
அப்ப நிறைய நிரம்பி நிரம்பி அவங்க கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பிருச்சு. பாருங்க, அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு. இதோட செயல் என்ன அப்படின்னா, நீங்க ஆண்டவரிடத்துல அறையை பூட்டி கொண்டு தேவனோடு கூட நீங்கள் என்ன செய்யணும்னா உறவாட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும்ன்றதை இது காட்டுது. அந்தரங்கத்துல நீங்க வேண்டிக் கொண்டா வெளியரங்கமா என்ன செய்வார் ஆண்டவர்? உங்களுக்கு பலன் அளிப்பார், பதில் அளிப்பார். தருவாரா? பாஸ்டர்ட்ட போனா இருக்கிறதையும் புடுங்கிட்டு விட்டுவாரு. இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்கவே, கர்த்தர் ஒண்ணுமே தரமாட்டாரு. ஆண்டவர் டைரக்டா தரணும்னா எவ்வளவோ தந்துடுவாரு. ஆனா ஆண்டவருடைய ஊழியத்துக்கு விதைக்கணும்னா இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறதான வழி. நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தருடைய கரங்களிலே கொடுக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்க. பாருங்க அந்த வார்த்தைகளை, இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவர்கள் அவைகளில் இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அவைகளில் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் வாங்கி கொண்டு வா மகனே என்றால், அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிடுச்சு. பாத்திரம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அதுல எண்ணெய் இருக்கு. நீ எப்ப நொல்லன்றையோ அப்ப ஆசீர்வாதம் நின்று போயிருக்கு. உன்னிடத்தில் பொருள் இருக்கில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப நாளைக்கு திரும்ப வா, நான் உனக்கு தருவேன்னு சொல்லாத அப்படின்றாரு. ஆண்டவரிடத்துல இல்லைன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரா அவரு. அப்படிப்பட்டவர்கிட்ட போய் இல்லைன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு? சகல சம்பூரணத்திற்கும் ஆசீர்வாத காரணரே அவர்தான், ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றே அவருதான். அவர்கிட்ட போய் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொன்னா அங்கே எண்ணெயும் நின்று போயிற்று. போதுமான ஆசீர்வாதம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. அந்த அம்மாவுக்கு போதும். இந்த போதுமான ஆசீர்வாதம் அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டாயிருச்சு. கொடுக்கப்பட்ட உடனே அடுத்த வசனத்தை படிங்க. என்னங்க முதல்ல பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். பாருங்க, ஊழியக்காரனத்துல சொன்னான். நம்ம நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றதுக்கு அப்புறமா ஊழியக்காரங்கிட்ட வர்றதே கிடையாது. வியாதி சுகமாயிருச்சு, ஆசீர்வாதமான ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எங்க வர்றதில்ல, பாஸ்டரே ஊழியக்காரனே மறந்துடுறது, ஆண்டவரையும் மறந்துடுறது. ஆனா இந்த அம்மா பாருங்க, ஊழியம் செஞ்சதுனால அந்த ஊழியக்காரனிடத்துல சொன்னா, என்ன போதுமான எண்ணெய் எனக்கு கிடைத்து விட்டது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறா. அப்பொழுது அவன் என்ன சொல்றான்? நீ போய் முதல்ல என்ன செய்யாத, போய் அந்த ஒளிவ எண்ணெய போய் வித்துட்டு முதல்ல என்ன செய்ய, உனக்கு ஒரு வீடை கட்டிக்கன்னு சொல்லல, முதல்ல உன் கடனை தீரு. ஆமீன் சொல்லுங்க. முதல்ல கர்த்தர் நம்முடைய கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தர விரும்புறார். ரகபோத்து சொல்லுப்பா, ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சோத்திர ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை. வேதவசனம் என்ன சொல்லு தெரியுமா? நீதிமானுடைய வீட்டுல அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானுடைய வீட்டுல அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், துன்மார்க்கனுடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்துல வேண்டிய திரவியமும் எண்ணெயும் உண்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வீடுகள்ல கர்த்தர் குறைவை அனுமதிக்க மாட்டார். நம்முடைய வீடுகள்ல கர்த்தர் குறைவுகளை அனுமதிக்க மாட்டார். குறைவு இருக்குன்னு சொன்னா அந்த குறைவுகளை நிறைவாக்கி விடுவார். குறைவுகளை நிறைவாக்குகின்ற அபிஷேகம் உனக்காக இருக்கிறது. குறைவுகளை நிறைவாக்குகின்ற அபிஷேகத்தினாலே உன்னுடைய வாழ்க்கையின் குறைவுகள் மாற்றப்படுவதோடு உன்னுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். பிறருக்கு கொடுக்கிறவனாக நீ மாறுவாய்.
பாக்குறோம். நீ போய் இவன் வித்து உன் கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டு மீதி இருக்குல்ல அதை வச்சு, ஆமா உனக்கு நிறைய கிடைச்சிருச்சு, உனக்கு நிறைய கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் கிடைத்து விட்டது. ஆனா கடன் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? அந்த கடனை அடைப்பதற்கு தான். நீ கடனை அடைக்காம ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி 10 பவுன் செயினை தூக்கி வாங்கி மாட்டிக்கிட்டு போறதுக்கு இல்ல. முதல்ல கடனை சரிப்படுத்து. என்னதுங்க? கடனை சரிப்படுத்து. கடன் இல்லாத முதல்ல வாழு. ஏன்னா கடன் இருந்துச்சுனாலே அங்க உறக்கம் இருக்காது, கடை இருந்தாலே அங்க நிம்மதி இருக்காது. கடை இருந்தாலே என்ன செய்ய, எப்ப பார்த்தாலும் மனசு அரிச்சுக்கிட்டே இருக்க. கையில பணம் வந்தாலும் கூட அந்த பணம் எப்ப போகுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால முதல்ல ஆண்டவர் எதை நீக்கி போட விரும்புறாருன்னா கடனை முதல்ல நீக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு சங்கீதம் 23ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் தரித்திரம் என்னை பின்தொடராது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் குறைவு என்னை பின்தொடராது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பஞ்சமும் பட்டினியும் என்னை பின்தொடராது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் குறைவும் தாழ்ச்சியும் என்னை பின்தொடராது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன பின்தொடர்ந்து கொண்டே இருக்கா. ஏன் அப்படின்னா 1 சொன்னா அதுக்கு பதில், கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடையேன். வசனத்தை வாயில சொல்லு, கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்ன செய்யறாரா? நமக்கு புல்லுள்ள இடங்கள்ல மேய்ச்சு, புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிற ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க? புல்லுள்ள இடங்கள்ல மேய்கிற ஆடு எப்படி இருக்க? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளே என்னை கொண்டு போய் திடுதிடுன்னு ஓடி வந்துச்சுன்னா தண்ணி, அந்த இடத்துல ஆடுகள் வந்து அதை கண்டு பயப்படும். உங்களுக்கு எங்க இளைப்பாறுதல் இருக்கு, எங்க நிம்மதி இருக்கு, எங்க உங்களுக்கு சமாதானமான சூழல்கள் இருக்குன்னு பார்த்து அங்க கொண்டு போய் ஆண்டவர் தண்ணிய உங்களுக்கு கொடுப்பாராம். எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். மீந்ததை கொண்டு நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. அந்த மாதம் உன்னுடைய என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் அறிவார். உன்னுடைய தேவைகளை ஆண்டவர் நிறைவாக்கும்படிக்கு, உன் குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கு தேவைகளை சந்திப்பார். ஆனா முதல்ல உன் வாழ்க்கையில இருந்து அகற்ற வேண்டிய கடனை அகற்றி விட்டு மீதம் உள்ளதை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, அப்பா, மீதியான துணிக்கைகள் எடுக்க உதவி செய்யும். முதல்ல சம்பளம் வந்த உடனே கர்த்தருடைய கரங்களிலே கொடுக்க வேண்டும். அதை கொடுத்து, ஆண்டவரே இதை ஆசீர்வதியும், ஆண்டவரே மருத்துவ செலவுகள், வீண் செலவுகள் வரக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லி ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளணும். அப்ப கர்த்தர் என்ன செய்வார்? அதை ஆசீர்வாதமா நடக்கும். இல்லைன்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இல்ல, எதுக்கு எடுத்தாலும் சுத்தமா இல்லைங்க, 1 பைசா இல்ல, சுத்தமா எண்ணெய் இல்ல, சுத்தமா அரிசி இல்ல, சுத்தமா காசு இல்ல, சுத்தமா வேலை இல்லைன்னு சொல்ற ஆளும் இருக்கு. நீ இல்ல இல்லன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருக்கு உன்கிட்ட வேலை இல்ல. புரியுதா? உன்கிட்ட என்ன இருக்கா அத பேசு, அத அவர்கிட்ட கொடு, அத ஆசீர்வதிப்பாரு. ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். பெற்றுக்கொள்வோமா? ஆமென். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல நிரம்பி வழியக்கூடிய இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். களஞ்சியங்கள் பூரணமா நிரம்போ, உங்க ஆலைகள்ல எண்ணெயும் திராட்சை ரசமும் புரண்டு ஓடும் சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வார்த்தை என்ன சொல்லி இருக்குன்னா, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுதுன்றாரு. எப்பொழுது? முதல்ல அவரை கனம் பண்ணு, அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை கொடு, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு, அவருக்கு செலுத்த வேண்டியதான விதைய அவருடைய சமூகத்துல விதை. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வசனங்களின்படி சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.